அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் M10க்கு டெம்பர் கிளாஸ் எப்படி ஓட்டுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து சாம்சங் M10க்கு வந்து பக்காவாக ஓட்டிடலாம், எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் கரெக்டாக எப்படி எட்ஜஸ்லாம் கரெக்டாக ஓட்டுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கடைக்கு கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பாக போடுவாங்க 100 ரூபாய்க்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் கரெக்டாக வராது, ஃபுல்லாக கவர் ஆகாது. ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த மாடலோட டெம்பர் கிளாஸ் வச்சிருக்க மாட்டாங்க, வேற ஒரு மாடலுக்கு செட் ஆகாமல் இருந்தால் எடுத்து இதுக்கு போட்டுருவாங்க. இதில் வந்து எப்படி ஒட்ட போகிறது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த டெம்பர் கிளாஸை. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 149 ரூபாய்க்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இன்க்ளூடிங் டெலிவரி சார்ஜும் சேர்த்து தான். இது பார்த்தீங்கன்னா எனக்கு 3 டேஸில் கைக்கு வந்துடுச்சு. ஓகே டன், இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா கவரிங்லாம் பக்காவாக பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் அட்ரஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா தெலுங்கானாலேருந்து வந்திருக்கு, ஹைதராபாத்லேருந்து. ஓகே, எப்படியே வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பில் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ பெரிய பில்லாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் இதில் சொல்லலை. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பர் கிளாஸ். இது பார்த்தீங்கன்னா கம்பெனி, இதில் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா கம்பெனி டெம்பர் கிளாஸ். அதாவது கம்பெனி டெம்பர் கிளாஸ்னால் இது வந்து இதுக்கு மேலே ஒரு கவரிங் கொடுத்துருவாங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. சும்மா நம்ம லோக்கல் ஷாப்பில் போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் கவர்லேருந்து எடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா லோக்கலு. அது நீங்கள் கீழே உங்கள் ஃபோன் விழுந்ததுன்னா டெம்பர் கிளாஸ் உடையாது, ஆனால் உள்ள இருக்கிற ஸ்க்ரீன் எல்லாமே காலியாகி அந்த உடஞ்ச கிளாஸை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும் அப்படியே. சரிங்களா, அதுதான் அதுக்கு யூஸ் ஆகும். ஓகே தான், இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு வெளியே நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா பெட்டர் கம்ஃபர்ட்னு சொல்லியிருக்காங்க, சர்டிஃபைடு டெம்பர் கிளாஸ்னு சொல்லியிருக்காங்க, பெஸ்ட் செல்லர் அவார்டு வாங்கியிருக்கு அமேசானில். மற்றபடி சொல்லியிருக்காங்க எப்படிலாம் யூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்னு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலும் கொடுத்துறாங்க. ஆக மொத்தம் வந்து இதில் எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே கொடுத்துறாங்க. நம்ம ஜஸ்ட்டு வந்து அதை கரெக்டாக பேஸ்ட் பண்ணாவே போதும் ஃபோனில். ஓகே டன், இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து இதை நம்ம கரெக்டாக கட் பண்ணிடலாம். அதை நம்ம ஓப்பன் பண்ண போய் திடீர்னு உடஞ்சி தேவையில்லாத வேலை. இதை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது, பார்த்துக்குங்க. இது ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதனால் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு குவாலிட்டியாக தான் சென்ட் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணியாச்சு, அந்த இது ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா உள்ளே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்துக்குங்க எவ்வளோ சேஃப்டியாக ஒரு டெம்பர் கிளாஸ் அமேசானில் வச்சு அனுப்புகிறாங்கன்னு பார்த்துங்க. பெஸ்ட்டு குவாலிட்டி டெம்பர் கிளாஸ்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் கைடு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனை வந்து ஃபுல்லாக தொடச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பர் கிளாஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கரை வந்து ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கேர்ஃபுல்லாக ஒட்டுனதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து தொடச்சிருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து டெம்பர் கிளாஸ் வந்துருச்சு, சூப்பர், வேறு லெவல். இது பார்த்திங்கன்னா அந்த துடைக்கிற கவரு, இது பார்த்திங்கன்னா அந்த கிளாஸு சாம்சங் M10க்கு தேவையான கிளாஸு. ஓகே, சூப்பராக இருக்குங்க சொல்லப்போனால். இதை நான் தான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ் தான் முக்கியம். அந்த கருப்பு கலரில் இருக்கணும், கீழே வந்தால் விழுந்தாலும் உடையாத மாதிரி அந்த கருப்பு கலர் எட்ஜஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஃபோனு பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டிக்கர் இழுத்தோம்னா ஓப்பன் ஆகிக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இது வந்து மேக்ஸிமம் எல்லா ஃபோனுக்குமே இது பொருந்தும். என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங் M10, அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் இது வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு க்ளீன் பண்ணி தொடச்சி காட்டுறேன் எப்படி என்னதுன்னு. இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் தான் நினைக்கிறேன். இது சும்மா ஸ்டிக்கர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைட் ஸ்டிக்கர்னு சொல்லியிருக்காங்க. டஸ்ட்டு அப்சர்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டஸ்ட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. கொடுத்த 150 ரூபாய்க்கு ஒர்த்தாக சொல்லியிருக்காங்க. ஆல்கஹால் பேப்பர் பேட், இது பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் பேப்பர் பேட் உள்ளே இருக்கிறது. இது வந்து பேசிக்கான ஒரு கிளாத்து. நம்ம ஃபோன் பார்த்தீங்கன்னா இதுதான். பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ்லாம் எதுவும் ஒட்டலை, ஏற்கனவே உடஞ்சிருக்கு டிஸ்பிளே, இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக ஒட்டினாவே போதும் இந்த ஃபோனுக்கு. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அந்த ஆல்கஹால் அந்த பேப்பர் சொல்லியிருந்தாங்களா அந்த பேப்பரை. ஓகேடா, இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு ஆல்கஹால் மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதை வச்சு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். சரிங்களா, பார்த்தீங்கன்னா தண்ணி வருதுங்க. உண்மையாலும் அந்த பேப்பருக்குள்ளே வந்து ஒரு ஏசி மாதிரி ஏதோ செட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. தண்ணி இதுலேருந்து ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணணும் நம்ம. சரிங்களா, நம்ம ஃபோனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் இதை வச்சு. ஏன்னா வந்து எல்லா டஸ்ட்டையுமே இது ரிமூவ் பண்ணிடும், அது ஒரு மேட்டர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் வந்து இப்போ வந்து நம்ம அதை கரெக்டாக க்ளீன் பண்ணணும் எல்லாமே, எட்ஜஸ் முதற்கொண்டு எல்லாமே. ஏன்னா எல்லா டஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இதிலே ரிமூவ் ஆயிரும். மேக்ஸிமம் இந்த ஆல்கஹால் வாட்டர்லேயே பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். பார்த்திங்கன்னா ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா ஆல்கஹால் தான் 100% அந்த சானிடைசர் மாதிரி தான் ஸ்மெல், எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சானிடைசரும் பார்த்திங்கன்னா ஆல்கஹால் தானே. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா இதை அதுக்கு மேலே வச்சுட்டு இதை வந்து பேப்பர் வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். ஃபோன் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பலன்னு இருக்குது, சும்மா சிறப்பாக இருக்குது.
வாவ் சூப்பர் அமேசிங். நல்லா தெளிவாக துடைக்கணும் ஃபுல்லாக. ஏன்னா வந்து எந்த ஒரு அழுக்குமே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக டர்ட்டியாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடும். ஏன்னா அது வந்து ஒரு டைம் தான் ஒட்ட போகிறோம். அதனால் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாமே கழுவிடணும். சுத்தமாக எடுத்துடணும், ஒரே தூசி இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஒரு தூசி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா புது ஃபோன் மாதிரி இருக்குது. ஐயோ எச்சப்பட்டுருச்சே. இப்போ பார்த்தீங்கன்னா புது ஃபோன் மாதிரி இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபைனலாக ஒரு டச், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வைக்க வைக்க அந்த அழுக்கு அந்த இதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பிசுறு மாதிரி இருக்கும்ல, அது பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு டைம் இன்னொரு வாட்டியும் ஆல்கஹால் பேப்பர் போட்டுடலாம். ஏன்னா வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் பேப்பருக்கு அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டம்பர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் இருக்கும், அதை அப்படியே ரிமூவ் பண்ணணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. சும்மா சூப்பராக இருக்குதுங்க. இந்த பேப்பரை வந்து அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு இது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்லேருந்து தான் ஒட்ட ஆரம்பிக்கணும். இப்போ ஏன்னா கேப் விழுந்துடும். அந்த கேப் விழுந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து கரெக்டாக அதில் ஒட்டணும். அவ்வளோதான், இப்படி விட்டுறணும். விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் அதுவே கன்வெர்ட் ஆகும். அந்த கேப் விழுகாத மாதிரி பார்த்துக்கணும். பட் வந்து ஒரு இடத்துல விழுந்துருக்கு, அதை மட்டும் கரெக்டாக கொஞ்சம் ரிமூவ் பண்ணோம்னா போதும். ஓஎம்ஜி, பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேப் லைட்டாக விழுந்திருக்கு. அவ்வளோதான், பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து தூக்க முடியல. பட் லைட்டாக இந்த இடத்துக்கு விட்டுருக்கா. அதை எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளிகிட்டே வரணும். எங்கள் ஒரு அண்ணா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஏர் வந்து பக்கத்தில் ஃபார்ம் ஆகி வெளியே வந்துடும். முடிஞ்சளவுக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப அழுத்திடாதீங்க, டிஸ்பிளே போட்டுக்கும். பார்த்தீங்கன்னா மறுபடியும் கூட அதை லைட்டாக ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்ப அடிக்கடி ரிமூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கிளாஸ் நிற்காது. அதில் வந்து கரெக்டாக சென்டர் எப்படின்னா அந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேமராவோட நாட் ஸ்க்ரீனை வச்சு பேஸ் பண்ணி ஒட்டுங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒட்டிகிட்டே வருது. இப்போ வந்து கேப் விழுகக்கூடாதுன்னு ஒரு கேஸ் வச்சு பார்ப்போம், விழுகுதா என்னன்னு தெரியல. ஓகே டன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எல்லா பக்கம் கரெக்டாக ஒட்டியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்கு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக கார்னரில் தான் செட் ஆகலை. டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வருது. அப்போ பாருங்கள் இது என்ன கெட்டியாக பிடிக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ கரெக்டாக ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி சூப்பராக ஓட்டிட்டோம். ஓகேடான், சூப்பராக ஒட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அந்த கார்னர்லலாம் வந்து கேப் இருக்கும், அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இந்த பேப்பர் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த கார்னர்லலாம். அவ்வளோதான், ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஓகே சூப்பர். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணிட்டேன் டிஸ்பிளேவை. உங்களுக்கு பார்த்தா தெரியும், சும்மா பக்காவாக இருக்குது. இப்போ சூப்பராக ஒட்டிட்டு இப்போ வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சு காமிக்கிறேன். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பக்காவாக ஒட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஏதாவது புக்கு மேலே வைக்கணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கார்னர்லலாம் எல்லாமே நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். மற்றபடி சைடில் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க, ஏதாச்சும் விட்டுருக்கா என்ன இதுன்னு. எதுவும் விடலை. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் யூடியூப்பில் தானே இருக்கீங்க, அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்டுருங்க. நம்ம சேனல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இண்டிபெண்டன்ட் சயின்டிஸ்ட்டு போட்டிங்கன்னாவே வரும். இங்கே அழுத்திங்கன்னா வந்துடும்.
இது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல். இதை வந்து போனீங்கன்னா உள்ள பல வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி வீடியோஸ் போனீங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன போட்டிருக்கோம் எல்லாமே வந்துடும். லாஸ்ட்டாக என்ன போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷார்க் பெண்ணை பற்றி போட்டிருக்கோம். சூப்பராக இருக்கும் வீடியோ, பார்த்தீங்கன்னா தெரியும். மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து டெம்பர் கிளாஸ் எப்படி ஓட்டுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.